நம்ம எல்லாருமே சித்திரை மாத பிறப்புக்கு ரெடியாக இருப்போம். சித்திரை மாத பிறப்புக்கு ஆற்றுல ஸ்வீட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக மாங்காய் பச்சடி பண்ணணும். மாங்காய் பச்சடி ஒரு சாதாரண ஸ்வீட் பச்சடி அப்படின்னு எடுத்துட முடியாது. இது ஒரு அறுசுவை உணவுன்னு சொல்லலாம். இதில் 6 சுவை இருக்குது: இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம், உப்பு, துவர்ப்பு. ஸோ நம்மளோட லைஃப்பும் இதே மாதிரி எல்லா எமோஷன்ஸும் சேர்ந்து தான் இருக்க போது. நம்ம அதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவே நம்ம ஒவ்வொரு வருஷ பிறப்புக்கும் இந்த மாங்காய் பச்சடி பண்ணுறோம். இது ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வேறு வேறு விதமாக பண்ணுவாள். பட் மாங்காய் பச்சடிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வாங்க நம்ம ஸ்டைலில் மாங்காய் பச்சடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ரா மேங்கோ வேணும். அதாவது நல்ல காயான ஒரு மாங்காய் வேணும். அதோட தோலை சீவிட்டு ரஃப்பாக இதை சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை ஒரு அடிபாகம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சு, கூட ஒரு 1/4 கப்பு தண்ணியும் சேர்த்துண்டு அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ண போகிறோம். மாங்காய் இந்த தண்ணியில் குக்காகி ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அந்த சமயம் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய்க்கு 1 கப்பு வெல்லம் தேவைப்படும். வெல்லத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் பொடி வெல்லமாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை இடித்தும் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் இது நல்லா கரையட்டும். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணலாம். இந்த வெல்லத்தில் இந்த மாங்காவும் நல்லா குக் ஆகட்டும். அது வெல்லம் சேர்த்த அப்புறம் கண்டிப்பாக நீர்த்துக்கும். அதனால அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. அது நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இழுப்பக்கரண்டியில் 1/2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வேப்பம்பூ அதில் சேர்த்துக்கோங்க. வேப்பம்பூ நல்லா பொரிஞ்சிடும். உடனே அதை நம்ம மாங்காய் பச்சடியில் சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து அதை கலரி விட்டுட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சர்வ் பண்ணலாம். ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.